வரைக்கும் நீங்க வந்து திமுகவோட கூட்டணியில இருந்தீங்க. இப்ப வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க. ஆனா இப்ப வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க மேல வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து வெளியே வந்த கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறது. யார் மேல? திமுக மேல வந்து என்ன குற்றச்சாட்டு சொல்லிருக்கோம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதாவது வந்து இது சொல்லிருக்கீங்க, அவங்க வந்து குதிரை பேரம் பேசினாங்கன்னு சொல்றீங்க. இல்ல இப்ப வந்திருக்க அவர் பர்டிகுலரா கேட்ட கேள்வி அது. இந்த 2 மாத காலத்தில் திமுகவின் மீது நாங்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சிபிஎம் சார்பில் வச்சிருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. நீங்களே ஒரு கிரியேட் பண்றீங்க. இது பர்டிகுலர் கேள்வி, குறிப்பிட்ட கேள்வியை நேற்று அதன் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி அவர் கேள்வி கேட்கிறார், அதன் மீது பதில் சொல்றார். அது திமுகவின் மீது குற்றச்சாட்டு கிடையாது. வழக்கு முறையா பதிவு செய்யப்பட்டிருக்கு. குற்றவாளிகள் அதில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முறையா வழக்கு விசாரணை நடத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் என்பது தானே சொல்ல முடியும். அதுதானே சொல்லணும். அது எப்படி நீங்க திமுகவின் மீது குற்றச்சாட்டு சொல்றீங்க? எஸ், அதனுடைய விளைவுதான் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்கிற கருத்தை எங்கள் முன்னால் அவர்கள் வெளிப்படுத்தியது என்பது அதனுடைய விளைவுதான். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதுல எங்களை போன்றவர்கள் அதில் வந்து ஒத்துழைக்கல, ஏற்கல. எங்களை போன்றவர்கள் அந்த கருத்தை ஏற்கவில்லை. நாங்க ஏற்காதது மட்டுமல்ல, திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் அந்த யோசனையை ஏற்கவில்லை. நாங்களும் அதை ஏற்கல. இருந்தாலும் நாங்களும் அதை ஏற்கவில்லை. இருப்பினும் இன்னமும் அவர்கள் அந்த முயற்சி தோல்வி அந்த எங்களோடு, அதாவது ஏற்கனவே இருந்த தோழமை கட்சிகளிடம் இந்த கருத்து ஏற்கப்படவில்லை என்கிற நிலையில் வேறு வழிகளை அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான். சொல்லுங்க சார், நீங்க ஏதோ கேட்டீங்க. இல்ல, மாற்றத்தை விரும்பல அப்படின்னா நீங்க கூட்டணி இருக்கும்போது மாற்றத்தை விரும்பித்தான் இருந்தீங்களா? கூட்டணியில திமுக கூட்டணியில இருந்தீங்க. அப்ப இவங்க மாற்றத்தை இவங்க விரும்பலன்னா நீங்களும் அதை விரும்பல தானே? தேர்தல் முடிவை பத்தி தான் சார் சொல்றேன். என்ன கேள்வியே பிரியம் சார்? தேர்தல் முடிவு என்ன, அதை ஒட்டி தான் அந்த கருத்து சொல்றோம். நாங்க விரும்பி தானே அந்த திமுக அணியில இருந்தோம், தொகுதி உடன்பாடு செய்து கொண்டோம், சீரியஸா அதுக்கான அந்த வெற்றிக்கான பணிகளை நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டோம். வெற்றி மாறி போச்சு. இந்த அணி வெற்றி பெறல, அதிமுக வெற்றி பெறல, அதிகமான இடங்களை பெற்ற கட்சியாக தாவேகா வந்தது. அவ்வளவுதான் தேர்தலில் ஏற்பட்ட மாற்றம். அது இந்த மாற்றம் ஆரோக்கியமான மாற்றமா கருதுறீங்களா நீங்க? அதனாலதான் அதான சொல்றேன், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். அதாங்க, அதனாலதான் நாங்க ஆதரிக்கிறோம். நீங்க ஆதரிக்கிறீங்க. பாஜக அதிமுக கூட்டணியில வெற்றி பெற்று வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரிக்கிறாங்க, நீங்களும் ஆதரிக்கிறீங்க. பாஜகவும் சிபிஎம்மும் ஒரே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கலாம். அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து அந்த கட்சியில இருக்காங்க. நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் இருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க சார். நாங்க அந்த முடிவை எடுக்கிற போது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. கேளுங்க, அவையில் கேளுங்க. அதிமுக கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் காரணமாக அவர்கள் அந்த மாதிரி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தன்று அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஆதரவு என்கிறதை வெளிப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு திரும்ப அவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப 2 நாளா திரும்ப பிரிகிறாங்கன்னு வருது. அது அதிமுகவுடைய உட்கட்சி பூசலிலிருந்து ஏற்பட்டதை தவிர இந்த ஆட்சியை ஆதரிக்க வேண்டும் என்கிற முறையில் அவங்க ஆதரிச்சதில்லை. நாங்க முடிவெடுத்தது என்னைக்கு? மே மாசம் 8ஆம் தேதி. இப்ப நம்ம என்னைக்கு பேசிட்டு இருக்கோம்? அதுக்கடையில் இந்த 50 நாட்கள்ல எத்தனையோ மாறுதல்கள் ஒவ்வொரு கட்சியிலும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. எங்களை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின் தான் சந்திச்சாங்க. யாரை சொல்ல மாட்டேங்கிறீங்க? மு.க. ஸ்டாலின் சார், நான் கேட்கறது சொல்லுங்க சார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் போய் சந்திச்சார்ல. ஏங்க, நான் கேட்கறது நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். அப்பயே நான் வந்து கருத்து சொல்லியிருக்கேன். இவரை பார்த்ததுல எடப்பாடி அவர்களையும் அவர் சந்தித்திருக்க வேண்டும். எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திப்பதுதான் நோக்கம் என்று சொன்னால் இது திரு எடப்பாடி அவர்களையும் அவர் சந்தித்திருக்க வேண்டும் என்பதுதான் அப்பவே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்கு அவங்க தரப்புல இருந்து சொன்னது, நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டோம், அவங்க அப்பாயின்மெண்ட் தரலன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து தகவல் சொன்னாங்க. அதாவது தாவேகா தரப்புல. அவ்வளவுதான். அதுல அவரையும் சந்திச்சிருக்கலாம். அதுல எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. 2 மாத கால தாவேகா ஆட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா போதைப் பொருள் பயன்படுத்தினதா ஒரு குற்றச்சாட்டு அமைச்சர் மேல ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுக்கு அவரும் அமைச்சரும் வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு. எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க. இல்ல, அரசுடைய நடவடிக்கை என்பது வேற, அமைச்சருடைய தனிப்பட்ட செயல்பாடு சொந்தமாக கேட்கறதுனா வேற. நீங்க எதை கேக்குறீங்க? அமைச்சர் இல்ல, அரசுடைய செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் கொடுத்த ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்கிற முறையில் சில அறிவிப்புகளை வெளியிட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சிங்கப்பெண் படை, அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி, இப்படி சில அறிவிப்புகள் ஏற்கனவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதுங்கிற முறையில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் நிதிநிலை அறிக்கை வரும்போதுதான் அது முழுமையாக என்ன மாதிரியான பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கப் போகிறது,
ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் உதாரணத்துக்கு தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அரசு ஊழியர் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பணி நியமனங்கள், அது பூரா ஒப்பந்தம் வெளிமுகமை என்கிற முறையில் தான் பெரும்பாலும் திமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. அப்போதே நாங்கள் அதை அனைத்தையும் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம், போராட்டமும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதனால இதில் எல்லாம் இவர் என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொள்ள போகிறார்? உதாரணத்துக்கு தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைப்பது என்கிற முறையில் ஒரு டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அதை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நிதிநிலை அறிக்கை வருகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நிதிநிலை அறிக்கையில் என்ன பாதையில் இந்த அரசு செல்லப் போகிறது என்பதற்கு ஓரளவுக்கு வெளிச்சம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது நிதிநிலை அறிக்கையிலே தெரிவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. நேற்று நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போதும் பல்வேறு கருத்துக்களை, கோரிக்கைகளை முதலமைச்சர் அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் நிதிநிலை அறிக்கை அநேகமாக இந்த மாத இறுதியில் தமிழ்நாடு அரசனுடைய நிதிநிலை அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்படும் என்கிற முறையில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் காத்திருக்கலாம். பட் இதுவரைக்கும் பொதுவாக இதுவரைக்கும் அறிவிச்சிருக்கிற அறிவிப்புகள் அதுலேயும் எங்களுக்கு குறைபாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு சிங்கப்பெண் படை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே காவல்துறையில் பணியாற்றவர்கள் தான். இதுக்குன்னு தனியாக ஒன்றும் வெளியிலேருந்து புதுசாக ட்ரைனிங் கொடுத்தலாம் பணி நியமனம் என்பது செய்யப்படலை. ஆகவே அவங்க பழைய காவலர்களாகவே தான் இருக்கிறார்கள். இந்த பெண்கள் குழந்தைகள் மீதான குற்றங்கள், இழைக்கப்படுகிற குற்றங்களின் மீது எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்வது என்பது பயிற்சி என்பது அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் நேற்று சொல்லியிருக்கோம். அதை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி பல விஷயங்கள் நேற்று ஒரு நீண்ட நேரம், ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக முதலமைச்சரோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை சம்பந்தமாக பேசியிருக்கோம். இப்போ மேகதாட்டில் நடுவர் மன்றம், புதிதாக ஒரு நடுவர் மன்றம் என்பதிலே எங்களுக்கு ஏற்புள்ள அது சொல்லியிருக்கோம். அது உண்மையிலேயே அரசின் தரப்பில் நியாயமான இதாக கூட உங்களுக்கு இருக்கலாம். பட் ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசாங்க தரப்பிலிருந்து மேற்கொண்டிருக்க வேண்டும். எடுத்த எடுப்பில் சட்டமன்றத்தில் நீங்கள் அந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வந்தது ஒரு எதிரும் புதிருமான நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. காவிரி போன்ற பிரச்சனைகளில் இதுவரைக்கும் அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டதில்லை. ஏன்னா அதற்கு முன்பாகவே அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து விவசாய சங்க கூட்டம் கேட்டு எல்லாருடைய கருத்தை உள்வாங்கி ஒரு பொது கருத்தை உருவாக்குவது என்கிற அணுகுமுறை தான் இவ்வளவு காலமும் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது. இந்த முறைதான் திடீர்னு எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு திருத்தத்தை கொடுக்க முதலமைச்சர் உடனே அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல அதை ஒட்டி வர பிரதிவாதங்கள் என்பது தமிழ்நாட்டில் நடைபெற்று நேற்று சொல்லியிருக்கோம். திரும்பவும் அரசின் தரப்பில் எந்த அடிப்படையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நியாயத்தை நீங்கள் விளக்குங்கள். ஏன் நடுவர் மன்றம் வேண்டாம் என்பதற்கான கருத்துக்களை அனைத்து கட்சி தலைவர்கள், விவசாய சங்க தலைவர்கள் சொல்லிட்டு ஒரு பொது கருத்தை, ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சி அரசு தரப்பிலிருந்து வேண்டும் என்பதை நேற்று சொல்லியிருக்கோம். அநேகமாக விரைவில் அந்த கூட்டத்தை அவங்க நடத்துவாங்க. ஏற்கனவே திமுக இதுல பிங்க் பேட்ரோல் அதே மாதிரி கல்வி இதுல இது பாத்தீங்கன்னா இப்ப புதுசா மயில்சாமி அண்ணாதுரையை இணைச்சிருக்காங்க. இதுவும் போன ஆட்சியில இருந்த ஒரு விஷயம். புதுசா தாவேகா என்ன மாதிரியான வாக்குறுதிகளை இப்ப செயல்படுத்திட்டு இருக்கதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் போன்ற விஷயங்களில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு பெண்கள் பிரிவு தனியாக வச்சிருந்தாங்க. இவங்க பிங்க் பேட்ரோல்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. இவங்க சிங்கப்பெண் படையின்னு இவங்க அறிவிச்சிருக்காங்க. பட் எல்லா காலத்திலும் இந்த குற்றங்கள் என்பது முற்றிலும் ஒழிக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நம்முடைய பெண்கள் குழந்தைகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே பெயர் என்னவாக இருந்தாலும், புதிய புதிய படைகள் அமைக்கப்பட்டாலும் இதுக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அது செயல்பட வேண்டும். அதில் ஒரு போதாமை இருக்கிறது என்பதை நேற்றைக்கு முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கிறோம். அதை அவர் அதுக்குரிய முறையில் நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கான டெல்லி பிரதிநிதி நியமனம் எப்படி பாக்குறீங்க? மாற்று மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுடைய டெல்லி பிரதிநிதி, அதாவது முதல்ல ஊடகத்தில் பூரா அவர் கர்நாடகக்காரர்னு வந்தது. அப்புறம் அமைச்சர் நிர்மல்குமார் அவர் ஆந்திராக்காரர்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஒரிஜினலாக முகவரி அவங்க கொடுத்துருக்கிறது என்பது கோட்டூர் புறத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்லி பிரதிநிதியை பொறுத்த வரைக்கும் அவங்க முதலமைச்சர் சார்பில் அவர் டெல்லியில் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்பதுதான். அதனால் அவருக்கு நம்பிக்கையான ஒரு நபர் என்கிற முறையில் அவரை தேர்வு செய்திருக்கிறார். மற்றபடி அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரம் தான். அந்த முறையில் அது பார்க்குறமே தவிர அதில் ஒன்றும் பெரிய கருத்து சொல்றதுக்கான இது இல்லை. ரைட், அந்த கட்சி தனிச்சே சுயேட்சையா ஒரு கருத்து சொல்றதுக்கு ரைட் இருக்கு தானே. முதல்ல அப்படிதான் வந்தது. இப்ப அதுல போய் பாத்தீங்கன்னா கோட்டூர்புரம் அட்ரஸ் தான் இருக்கு. அதான் நான் சொன்னேன், முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது.
அவருக்கு நம்பிக்கையான ஒரு நபரை டெல்லியிலே இருக்க வேண்டும் என்று அவர் கருதி அவரை நியமனம் செய்திருக்கிறார். அதுல ஒன்றும் பெரிய விவாதத்துக்குரிய விஷயம் அல்ல. இல்ல அவர் தகுதியான அவருடைய தகுதியை பற்றி எனக்கு தெரியாதுங்க. அவரு ஒரு சினிமா தயாரிப்பாளர் என்கிற முறையில தான் வெளியில அவருக்கு தெரியும். மற்றபடி அதற்கு மேற்கொண்டு அவர் என்னன்றதை அவங்க தான் சொல்லணும். தமிழகத்தின் பல்வேறு நலன் சார்ந்த விஷயங்கள்ல ஆரம்ப கட்டத்திலிருந்தே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு கட்சி, ஒரு கர்நாடகாவை சார்ந்தவராகட்டும், ஆந்திராவை சார்ந்தவராகட்டும், வெளிமாநில பிரதிநிதி தமிழகத்திற்கான பிரதிநிதியா டெல்லியில இருக்கும்போது தமிழகத்தின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நீங்க நம்புறீங்களா? அவர் மூலமா எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட போறது இல்ல. அவர் மூலமா எந்த பிரச்சனையும் அங்க முன்வைக்க போறதும் இல்ல. இவ்வளவு நாள் இருந்த ஏற்கனவே இருந்த டெல்லி பிரதிநிதிகள் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கோயம்புத்தூரை சார்ந்தவர் இருந்திருக்காரு, ஏற்கனவே தோழர் AKS விஜயன் திமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்காரு, SKT ஜக்கையன் இருந்திருக்காரு, நரசிம்மன் இருந்திருக்காரு. அவங்கெல்லாம் என்ன பிரச்சனை தீர்த்தாங்க, எதில் தலையிட்டாங்க? ஸோ இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு இடைக்காலத்தில் தான். ஒரு காலங்காலமாக இந்த டெல்லி பிரதிநிதின்னு தனியாக ஒரு நபரை போடுறது என்பது காலங்காலமாக இருந்தது கிடையாது. ஏற்கனவே IAS ஆபீசர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு இடைப்பட்ட காலத்தில் கட்சியில் இருக்கிற ஒருவருக்கு ஒரு பொறுப்பு தர வேண்டும் என்கிற முறையில் திரு MGR காலத்திலேயோ ஜெயலலிதா அவர் அம்மையார் காலத்திலேயோ தான் அது கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு வருஷம் தெரியல. இடைக்காலத்தில் ஏற்பட்ட ஏற்பாடு. ஸோ அதனால இவங்க தான் எல்லாத்தையும் டெல்லியோட இருக்கிற சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பொறுப்புல இவங்க தான் இருக்காங்க என்ற மாதிரியான ஒரு அதிகாரத்தையெல்லாம் நாமளா வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாரும் நடந்துகிட்டதும் கிடையாது. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தான், அது மத்திய அரசாங்கத்தோடு இருக்கிற எதுவாக இருந்தாலும் இவர்களை மீறி இன்னொரு நபர் அங்கே எல்லாத்திலையும் தலையிடுவார், முடிவெடுப்பார் என்ற நிலைமையெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அப்படி அனுபவமும் கிடையாது. இருந்தவங்களும் அப்படி செஞ்சது கிடையாது. திமுக எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சுவாங்க. நானே தேர்தல் பிரச்சாரம் பண்றேன், விஜய் சொல்லுவாங்க. இப்ப திமுக அஞ்சலி பத்திரிக்கும் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இதுக்கு முறையான விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைந்து நடவடிக்கை இல்லையா? அடுத்த நாள் திரு வைகோ அவர்கள் அதை நான் அப்படி சொல்லணும்னு சொல்லி மறுத்திருக்காரு. ஏன்னா அங்க என்ன ஊடக நண்பர்கள் தான், அங்க இருக்கிற ஊடக நண்பர்கள் அவங்கள்ட்ட தான் அது வெளியே வந்தது. மறுநாளே திரு வைகோ அவர்கள் அதை மறுத்திருக்காங்க. நான் அப்படி சொல்லவில்லை, நேரம் இருந்தால் பிரச்சாரத்தை வருகிறேன் என்று சொன்னார் என்ற முறையில் திரு வைகோ அவர்கள் மறுத்திருக்கிற நிலையில் அதன் மீது இப்போது கருத்து சொல்றது பொருத்தமா இருக்கு.